பல வருடமாக பரபரப்பாக படித்து முடிந்து அன்று மகிழ்ச்சியில் பறந்த சிறகுகள் பயத்துடன் பறந்தது. பள்ளிப்பாதையை கடந்து கல்லூரி வாழ்வில் கனவுகள் வெல்லுமா, கவலைகள் மிஞ்சுமா, நட்புகள் கொஞ்சுமா, நாட்கள் நினைவுகளா மாறுமா என்று பல கேள்விகள் இருந்தாலும் புதுப்பொலிவுடன் புன்னகைத்து தொடங்கினோம். மெதுவாக அடியெடுத்து வகுப்பறைக்குள் சென்ற தருணம் அறிமுகத்துக்கு கூட அச்சம் கொடுத்தது. சினுங்கி பெயரை கேட்டு புன்னகினால் கை கோர்த்தோம். வகுப்பறையோ நம் நினைவு சின்னமாக மாறும் என்று அறியாமல் அமர்ந்திருந்த தருணமும் நம் கல்லூரி தாயின் மழலைகள் ஆனோம். மழலைகளை மாறுபட செய்தது பிளேஸ்மெண்ட் செல்லி பயமுறுத்தும் பேச்சு. எண்ணங்களுக்கு ஆறுதல் அளித்தது நம் புதிய நட்புகள். நட்பு என்னும் செடியில் பூக்கள் மெல்ல மெல்ல மொட்டு விட்டது. பள்ளி நாட்களை பேசி, பழைய நட்பை பேசி, பன்முகமான உறவை பேசி மொட்டும் மலர்ந்தது. நட்பு உறவானதால் அரட்டை அரங்கமாக மாறியது கேன்டீன். பொழுதுபோக்க ஆடிட்டோரியத்தின் சலசலப்பு. ஆய்வுக்கூடத்திற்கு ஓய்வின்றி வீம்புக்கு விளையாடி ஏற்று பேச்சுகளை என்ஜாய்மெண்ட் ஆக மாற்றியது நம் கூடவே மனித உருவத்தில் இருந்த குரங்குகளின் சேட்டை. புக் ஸ்டோருக்கு போய் செலவழித்தோம் நேரத்தை. கம்ப்யூட்டர் லேபோ நாம் கூடி பேசி கூத்தடிக்கும் தியானமயமானது. HOD ஆக்டிவிட்டி செமஸ்டர் அரியர் என்ற சொற்களை நம்மை மிரட்டினாலும் ஒரு நெல் ஒன்றே போதும் என்று ஓயாமல் படித்து 1000 கதையை திணித்து 40 பக்கத்தை நிறைக்கும் எங்களை வெல்லவா முடியும் என்று சவால் விட்டாலும் ரிசல்ட் கண்டு திக்கி திணறும் தருணம் நம் கல்லூரி காலத்தின் முக்கிய பங்கு. பற்பல போட்டிகளில் பங்கேற்க சிலர் திறமையை காட்டினாலும் பங்கேற்காமல் கிளாஸை கட்டடிக்கும் திறமையோ மகிழ்ச்சியின் உச்சம். சிம்போசியம், கல்ச்சுரல்ஸ் என்று பல நிகழ்ச்சிகள் நடத்தியது படிப்பதற்காக என்று பார்வையாளர்களின் கூற்று. பக்காவாக பிளான் போட்டு பல வாரத்தை கடக்கும் பங்களிப்பு நம்முடையது. ஒரு நாள் பயணமாக நாம் ஒன்றிணைந்து சென்ற தூத்தூர் கல்லூரி கூட்டுகளை மறக்க முடியாத மறுவாய்ப்பு இல்லாத நினைவு. மெயின் ப்ராஜெக்ட் என்று தம் அறிவு திறனை வெளிப்படுத்த